நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோல போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லி எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க. இதுக்கு மேல உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு இருக்கேன். அதான் உண்மையை எத்தனை டைம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. ஃபர்ஸ்ட் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க செய்யாத தப்புக்கு அவங்க திட்டு வாங்க போறாங்க. அப்படி திட்டு வாங்கினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம வெண்பா அதை உடலைங்க. என் அம்மா எப்படி திட்டுவாங்களா, என் அம்மா திட்டு வாங்க கூடாது, அதுக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பழியை என் மேல எடுத்து போட்டுக்கலாம், என்ன திட்டினா பிரச்சனை இல்லை, அப்பா என்ன திட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் ரொம்பவே பெரிய மனுச்சு மாதிரி ஒரு பக்கம் முடிவு எடுத்துடுறாங்க. சரி பரவாயில்ல, முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படி இப்படி எப்படி அந்த மாதிரி தாங்க இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சன் இருக்காங்களா, குழப்பத்துல குழம்பி போயிட்டு என்ன நடந்திருக்கும், நாம தானே எல்லாமே பண்ணோம், இந்த சதி வேலை செஞ்சது எல்லாமே நாம தான், ஆனா இங்க வேற மாதிரி இல்ல நடக்குது, ஒன்னும் புரியலடா, ஒன்னும் புரியல, உலகமே சுத்துதே அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. என்னங்க பண்றது, நடக்கிறது தான் நடக்கும். கரெக்டா ஒரு சில நேரத்துல பெரியவங்க சின்னவங்கள மாதிரி யோசிக்கிறாங்க, சின்னவங்க பெரியவங்கள மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கரெக்டா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சின்ன பசங்க தெரியாம அறியாம புரியாம செஞ்சிருவாங்க. அது ஒரு விளையாட்டு வயசு, அதாவது எதுவும் தெரியாது. அந்த மாதிரி தான் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் தெரிஞ்சே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல அவங்கள பத்தி பேச்சே நம்மளுக்கு வேணாம். கம்முனு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை தான் நம்ம பார்த்தாகணும். சரி, இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காரு, அவரு மல்லி கிட்ட தனியா வந்து ஒரு மீட்டிங்க போடுறாரு. மீட்டிங்க போறதோட மட்டும் இல்லாம, இதோ பாரு மல்லி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த விதத்துல எப்படின்னாலும் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், ஆனா அதெல்லாம் என்னால இப்ப வெளிக்காட்ட முடியாது, அதுக்கான தருணம் இது இல்லை. என் பொண்ணு அவதான் இப்போதைக்கு என் உலகம், எனக்கு எல்லாமே, அதே மாதிரிதான் உனக்கும் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியாது, அதை தெளிவா உன் மைண்ட்ல ஏத்திக்கோ. வீட்டுல 1000 பேசுவாங்க, 1000 பண்ணுவாங்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ எந்த விஷயத்துல எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் அவங்க உஸ்பேத்த நேரத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம உனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணா அவங்க மனசு கஷ்டமாகும். அந்த சமயத்துல நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும். ஏன்னா கணவன் மனைவி 2 பேருக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், சண்டை போடலாம், சச்சரவு எல்லாமே வரலாம். ஆனா ஆப்போசிட் இருக்கிற யாருக்குமே அது புரியாது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம், ஆனா நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் நம்மளை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா எடுத்து சொல்லிருக்காரு. இதெல்லாம் கேட்ட நம்ம மல்லி இருந்து புரியுது, ஆனா புரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுன்னு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்துல சரி ஓகேடா, நடந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் ஒரு பக்கம் முன்னேற்ற பாதையில டெவலப்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி ஆகி போச்சு, ஐயோ அப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தா ஒரு மயிர் கொடுங்கிறதுக்கு யூஸ் ஆகாது. அதனால அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா கிளீனா அழகா நீட்டா நம்ம பாட்டுக்கு நம்ம போக்கஸை நோக்கி போயினே இருக்கணும். அதை விட்டுட்டு நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு அதுக்கு அடுத்த நாள் நமக்கு என்னென்ன நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா அது எல்லாமே சேர்த்து நமக்கு ஓம குத்தும். அன்னைக்கு உட்காந்து அழுந்தாலும் வேலைக்கு ஆகாது, புலம்புனாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு வேலையை இன்னைக்கே முடிச்சு சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. டாடா.